ஹாய் கைஸ், இங்கே நம்ம மூவி ரிவ்யூவில் யாதும் அறியான் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தோடைய ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின்கிட்ட ரொமான்டிக்காக போகும்போது மட்டும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. இப்படியே போயிட்டுருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது வெளியில் எங்கேயாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு 2 ஜோடிங்க வெளியில் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து ட்ரிப் போவாங்க. அங்கே போய் அப்படியே ஜாலியாக அப்படி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. உடனே ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போகும். இப்போ இறுதியில் ஹீரோயினை யார் கொலை செஞ்சா, அந்த ரெசார்ட்டில் அப்படி என்னதான் நடந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸில் இருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஸ்பீடாக கொண்டு போகிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சிறப்பிட்ட கொடுத்துருக்காங்க. மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாமே ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓரளவுக்கு அப்படி இப்படின்ட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படத்தோடைய மைனஸ்ன்னு எடுத்துட்டாவே ஹீரோடைய கேரக்டர் இவங்க முழுமையாக எழுதலை, ஏனோ தானோ தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் ஹீரோட்ட இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கணும். அவர் ஒரு அந்தளவுக்கு பெருசாக ஒரு நடிப்பு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே இவங்க வந்து முதன்மையாக கொண்டு வரல, அப்படியே ஏனோ தானோ தான் விட்டுட்டாங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப லோவாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. படத்தோடைய கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற பேரில் நம்ம ட்விஸ்ட் ஆக்கி விட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு கிளைமேக்ஸே இல்லை. அது செகண்ட் ஹாஃப் மிடில்லாம் படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஒரு 1.5 மணி நேரம் தான் படம். டூரேஷன் டைம் வந்து குறைவு தான். ஆனால் அந்த குறைவான நேரத்தில் இவங்க நிறைவான படத்தை கொடுக்க தவறிட்டாங்க. படத்தில் ஒரு சில கேரக்டர்லாம் தேவையாக செயற்கைத்தனமாக அப்படியே இணைச்ச மாதிரியே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இருக்குது சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ்